போங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இனாகரல் ஜர்னி தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு டிசம்பர் 30. இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 6 வந்தே பாரத் 2 அம்ரித் பாரத் லான்ச் பண்றாங்க. அந்த 6 வந்தே பாரத்ல ஒரு வந்தே பாரத்ல நம்மளுக்கு டிராவல் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பின்னாடி போறோம் பாத்தீங்களா நம்ம வண்டி. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இந்தியாவோட எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூர் வரைக்கும் ஒரு வந்தே பாரத் லான்ச் பண்றாங்க. அந்த வந்தே பாரத்ல டிராவல் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு பிரிவிலேஜ் பாஸும் கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு. நம்ம பேக் என்ட்ரன்ஸ்ல இருந்தா இன்ட்ரோ கொடுக்குறோம். மெயின் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளால ஃப்ரீயா பேசவே முடியாது, செம்ம கிரௌடாவே இருக்கும். நான் ஒரு முறை கூட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுல மெயின் என்ட்ரன்ஸ் பேசி ஸ்டார்ட்டே பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா அங்க செம்ம நசன்னு இருக்கும், பேசவே முடியாது. இங்க பேக் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கு, சைலண்டாவும் இருக்கு. எனக்கு இப்பதான் தெரியும் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு. சரி வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போலாம். நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி ஸ்டன் பண்ண ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ட்ரெயின் டெக்கரேட் பண்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இந்த ஸ்பெஷலான கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் இனாகரல் ஸ்பெஷல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த வந்தே பாரத் ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் சொல்லி வெளியில வந்தோம். இந்த கடையில நான் ரெகுலரா சாப்பிட்றது தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல காட்டுறேன். செம்ம ரீசனபிளான பிரைஸுங்க. மொத்தமே நாங்க ஒரு 6 பேர்கிட்ட சாப்பிட்டுருப்போம். எங்க டோட்டல் பில்லே பாத்தீங்கன்னா 168 தான். 6 பேருமே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு 168 ரூபா தான். இந்த கடையில பிரைஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 ரூபா இல்ல 40 ரூபா, அவ்வளவுதான். 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா. 40 ரூபாய்க்கு மேல எந்த டிஷ்ஷுமே கிடையாது. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா போலீஸ் கேன்டீன் தெரியுதுங்களா? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே சாந்தி தியேட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த தியேட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லயே இருக்கு. இன்னும் ஷார்ட் கட்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரண்ட்ல ஆர்பிஎஃப் ரூம்ல இருந்து ஒரு சந்து வரும். அந்த சந்தை நேரா வந்தீங்கன்னா இந்த போலீஸ் கேன்டீன்ல தான் முடியும். இந்தியா திட்டத்தின் முன்னோடியாக இதோ தமிழகம் கர்நாடகாவை இணைக்கும் கோயம்புத்தூர் பெங்களூர் புதிய வந்தே பாரத் மாண்புமிகு பிரதமர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். பிரபல ஜவுளி ஆடை உற்பத்தி நகரங்களான திருப்பூர், ஈரோடு வழியாக தொழில் நகரங்கள் சேலம், தர்மபுரி, ஓசூரை இணைத்து சிலிகான் வேலி நகரம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்றடையும். அதிநவீன வசதிகளுடன் இந்த விரைவு ரயிலில் பயணிக்க தயாராகுங்கள். இதுதாங்க இன்னைக்கு லான்ச் ஆக போற எல்லா ட்ரெயினோட லைவ் வீடியோ. இது 2 அம்ரித் பாரத் சொன்னா, ஒன்னு மால்டா டவுன் பெங்களூர் அம்ரித் பாரத், இன்னொன்னு அயோத்தியாக்கன் தர்பங்கா அம்ரித் பாரத், இன்னொன்னு காட்ரா டெல்லி வந்தே பாரத், கோயம்புத்தூர் பெங்களூர், ஜால்னா மும்பை, மங்களூர் மட்கான், அம்ரித்சர் டெல்லி, இன்னொன்னு இருக்கு அயோத்தியா நியூ டெல்லி வந்தே பாரத். மொத்தம் 6 வந்தே பாரத் 2 அம்ரித் பாரத் லான்ச் பண்றாங்க. எல்லாமே லைவ்ல வரும். ஒரே டைம் அவர் கொடியடிச்சு தொடக்கி வைப்பார் வண்டியெல்லாம்.
நம்ம இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத்துக்கு இனாகரல் ஸ்பெஷல் நம்பர் பார்த்தீங்கன்னா 02642. கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் இனாகரல் ஸ்பெஷல். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து டிபார்ட் ஆகுது. ட்ரெயினை தொடச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி. ஸோ அதனால தான் நான் சைடில் வந்து பேசுகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆக போகுது. நம்ம ட்ரெயின் 11 மணிக்கு தான் டிபார்ட் ஆகும். ஆனால் இன்னொன்று 10:30 மணிக்கெலாம் உள்ளே ஏறிடணும், ஏன்னா டோர்லாம் லாக் பண்ணிவிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லா எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே ஏறிடணும். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரிவிலேஜ் பாஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். மிஸ்கேஸ் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து வந்தது வேஸ்ட்டாக போயிடும். வாங்க எக்ஸ்டீரியர் ஷாட்டை எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் நீங்கள் அந்த ஷாட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்தே பாரத்தோட சேர் காரோட இன்டீரியர்ல தாங்க இருக்கும். நார்மல் ப்ளூ சீட்ஸ், அந்த ரெகுலரா கொடுக்குற மாதிரி ப்ளூ சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. 2x3 கான்ஃபிகரேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட்டிவ் காரோட இன்டீரியர் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த வந்தே பாரத் பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கார் வந்தே பாரத்னா 7 சேர் கார் கோச்சஸும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் காரும் இருக்கு. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கார்ல இன்னொரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சீட் வந்து ரொட்டேட்டபிள் சீட்டுங்க. 180 டிகிரி சீட் அப்படியே திருப்பிக்கலாம். நார்மலா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃபேமிலியா போனா நம்ம இப்படி கூட சீட்டை திருப்பி எதிர்க்க பார்த்து உட்காந்துக்கலாம். ஆல் திங்ஸ் ஆர் ரெடிங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிபார்ட் ஆகிடும். ஸோ இப்போ டோர்லாம் லாக் பண்ணிடுவாங்க. வாங்க உள்ளே ஏறிடலாம். அப்புறம் டோர் லாக் பண்ண பிறகு இந்த வந்தே பாரத் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ட்ரெயின் இன்னும் டிபார்ட்டே ஆகலங்க. இன்னும் 5 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ் பேப்பர் கொடுத்துட்டாங்க. தமிழ் பேப்பர் மட்டும் இல்ல, இங்கிலீஷ் பேப்பரும் இருக்கு. நம்ம எது வேணுமோ அது கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் டிபார்ட் ஆகல வண்டி, அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1 லிட்டர் ரயில் நீர் வாட்டர் பாட்டிலும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லாங் ஹார்னோட கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருக்கும். டாடா பை பை, டாடா பை 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 bye bye bye. Kilometer per hour lebih itu kan dah. Lawan dah station platform. நம்ம இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் ஒரு 1 hour 15 minutes டிலேல இங்க இருந்து டிபார்ட் ஆயிடுச்சுங்க. ஷெட்யூல் வந்து 11 மணி இனாகரேஷன். ட்ரெயின் பாத்தீங்கன்னா 12:15 இங்க இருந்து டிபார்ட் ஆயிருக்கு. ட்ரெயின் டிபார்ட் ஆகி பீலமேடு இப்பதாங்க தாண்டி இருக்கு. அதுக்குள்ள லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஒரு செம்ம லஞ்சுங்க. சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இங்க பன்னீர் சப்ஜியா இல்ல பன்னீர் சப்ஜி கொடுத்துருக்காங்க. கேசரி, வெஜ் பிரியாணி, பிக்கிள், அப்புறம் அரோமா பிராண்டோட ஒரு கர்டு. நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத்ல இனாகரல் ஜர்னி அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை டிராவல் பண்ண வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்டேஷன்லயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி ஏறிந்தாங்க. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத்லயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை டிராவல் பண்ண வைக்கிறாங்க. நம்ம இப்போ கரெக்டாக அவங்க டிராவல் பண்ணிருக்க கோச்சில் தான் இருக்கும். ஸோ ஒரு ஜஸ்ட் மாதிரி ஒரு இமேஜ் வீடியோ மட்டும் காட்டுறேன் நான். இந்த இனாகரல் சர்வீஸ்ல வெல்கம் கிட்னு சொல்லி சின்ன பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம திருநெல்வேலி வந்தே பாரத்தில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி.
ஒரிஜினல் வாய்ப்பு. அதாவது நம்ம இந்த இனாகுரல் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் திருப்பூர் வந்திருக்கோம். இங்க இந்த ட்ரெயினோட ஆக்சுவல் ஃபேர் சொல்லிடுறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் நார்மல் சேர் கார்ல வந்து 1025 rupees ஆகுது, இன்க்ளூடிங் ஃபுட்டோட. ஈசியில பாத்தீங்கன்னா 1850 ஆகுது. இதே ரிட்டர்ன் ஜர்னி பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு சிசில 1400 ஆகுது. ஏன்னா லஞ்ச் டின்னர் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கேட்டரிங் சார்ஜ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம்ல நான் இன்டர்வியூ பண்ணேன். கோவை இல்லடா இது. கோவை தானே? ஆமா கோவை தான். கோவை தான் காலைல 6 மணிக்கு ஏறிட்டோம் சென்னையில இருந்து. கோவை தான். சதாப்தி எடுத்துக்கலாம். கோவை எக்ஸ்பிரஸ் வந்துட்டு கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சதாப்தி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துருச்சு. ஸ்பீடு பாருங்க 110, அதுவும் 110ங்க. கண்ணு ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்காங்க. நம்ம ஜேர்னி கிளம்புறதே செகண்ட் ஷெட்யூல் ஆல்ட்டு. இங்க இந்த ட்ரெயின் போற ரூட் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திருப்பூர், ஈரோடு, சேலம், சேலம்ல இருந்து ஓமலூர் ரூட் வழியா தருமபுரி, ஹோசூர் போய் பெங்களூர் கண்டோன்மெண்ட் போகும். அதுவும் இல்லாம ஒன் அண்ட் ஒன்லி பிரீமியம் ட்ரெயின் இந்த ரூட்ல ஆப்ரேட் ஆகுது. ஒரு காட் செக்ஷன் வர தருமபுரியில இருந்து ஓசூர் வரைக்கும் ஒரு காட் செக்ஷன், அந்த காட் செக்ஷன்ல ரன் ஆகிற ஒன் அண்ட் ஒன்லி பிரீமியம் ட்ரெயின் தான். இங்கே இறங்கிருக்கலாமே. எல்லாமே வந்து தமிழ் தான். இது இந்த அட்லஸ் கார் ஏரியா local side DTC. Okay. சேலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு அடுத்து தான் நம்ம ட்ரெயின் ஒரு டிஃப்ரெண்டான ரூட் எடுக்கும். சேலம் தாண்டோன்னே ஓமலூர் வழியா தருமபுரி போய் ஓசூர் போய் பெங்களூர் டச் ஆகும். இப்படி ஜோலார்பேட்டை போய் போகாது நம்ம ட்ரெயின்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் தான் நம்ம ஜேர்னியோட மெயின் ஹைலைட்டே ஸ்டார்ட் ஆகும். ஓமலூர் வரைக்கும் சேலம் தாண்டி நம்ம ட்ரெயின் வந்து வேற ரூட் வழியா பிரிச்சிடும். அதுவும் சிங்கிள் லைன் தான். இங்க ஆரம்பிச்சு ஓசூர் தாண்டி நம்ம பெங்களூர் அவுட்டர் வரைக்குமே சிங்கிள் லைன்ல தான் போவோம். பிரியுது டுவர்ட்ஸ் ஜோலார்பேட்டை எடுக்கவே இங்கே இருந்து தாங்க நம்மளோட இந்த ஜர்னிக்கான ஹைலைட்டான பார்ட்டை இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சேலத்திலிருந்து தான் நமக்கு இந்த செக்ஷன்லேயே அருமையான ஒரு ட்ராவல் ஜர்னி நம்ம பண்ண போகிறோம். அதாவது காட் செக்ஷன், மலைகள், கர்வ்ஸ் நிறையா இருக்கும் இந்த ரூட்டில், தர்மபுரி ஒசூர் இந்த செக்ஷனில். ஸோ வாங்க இந்த செக்ஷனில் நீங்கள் டே டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. லெஃப்ட்ல ஒரு லைன் பிரிஞ்சது பாத்தீங்கன்னா அந்த லைன் தான் இங்க ஓமலூர்ல இருந்து மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போற லைன். இந்த லைன் நேராவே மேட்டூர் டேம் வரைக்குமே போகும். அங்க மேட்டூர் டேம்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்காங்க. இந்த ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்ல மேட்டூர் டேமே வந்துடும். டெய்லி ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க. ஈரோடுல இருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் டெடிகேட்டடாவே. மார்னிங் அங்க 5 கிளம்பும் மேட்டூர் டேம் வந்து, திருப்பி ஈவினிங் மேட்டூர் டேம்ல இருந்து கிளம்பி ஈரோடு வரைக்கும் போகும். நம்ம 8 கோச் வந்தே பாரத்தே ஒரு கேர்வ்ல வந்துட்டு இவ்வளோ அழகா தெரியுதுன்னா அந்த கேர்வ் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. கைஸ் சூப்பரான ஒரு கேர்வுங்க, பிரிட்ஜ் மேலேயே. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் கிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி முன்னாடியே ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஏன்னா அங்கே ஸ்கூல் பசங்களுக்குலாம் கொடுத்த சொல்லவே அங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டோம் அவசரப்பட்டு. இதில் என்ன இருக்குன்னு தெரியும், பட் ஆனால் திருப்பி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதாங்க இன்னைக்கு கொடுத்த ஸ்நாக்ஸ் கிட்டு. வெல்கம் ஆன் போர்ட் வந்தே பாரத் சிம்பிள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல இருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. உள்ள என்ன பொருள் இருக்குன்னு தெரியல, ஆனா பேக்கேஜ் மட்டும் செம்ம பலமா பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட்ல ஒட்டினோம். பாருங்க, 1 இல்ல 2 இல்ல 3ஆம் பக்கம் பேக்கேஜ். பேக்கேஜ் பிரிக்குது. வெற்றிகரமா பிரிச்சாச்சு. ஒரு டிஷ்யூ. இது நேந்திரன் சிப்ஸ். இது முந்திரி பக்கோடா. ஆல்ரெடி நான் காலைல காமிச்சதுதான், ஆனாலும் திருப்பி காட்டுறேன். முந்திரி பக்கோடா. இது மைசூர் பாக். இப்போ இது மட்டும் தான் சாப்பிட போறோம். ஒரு ஸ்வீட் கடைக்கு ஒரு இது இருக்கும், ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல எனக்கு பிடிச்சது மட்டும் மைசூர் பாக்கு தான். அதே மாதிரி நம்ம இந்த ஜேர்னிக்கும் மைசூர் பாக்கு தான் கொடுத்துருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. इंटरेस्ट है बैठने का, बाकी नेक्स्ट टाइम पे मैक्सिमम जितना चलता है पूरा मैन्युफैक्चर प्राइवेट हमारे साथ जगह तो हमको मिलेगा बात करने क्या धर्मपुरी मैं भी नहीं
ஓப்பன் ஆயிருமா ओपन ओपन तो बाहर से ओपन होगा उसको प्रेस करने के लिए वो करेगा खुद இந்த சேலம் பெங்களூர் ரூட்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆல்ட்டான தர்மபுரி ரீச் பண்ணிருக்கோங்க. இது வரைக்கும் அந்த தொப்பூர் காட்ஸ் பார்த்திருப்பீங்க. செம்ம சீனிக்கான ரூட்டு, சிங்கிள் லைன் ரூட்டு. இதுக்கு அடுத்த ஹால்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓசூர் தான். ஓசூருக்கு முன்னாடியும் ஒரு கர்வ் இருக்கு, பயங்கரமான கர்வ் இருக்கு, ராயக்கோட்டா கர்வ்னு சொல்லுவாங்க. இங்க காட்லயே நம்மளுக்கு சின்ன சின்ன கர்வ்ல எல்லாம் வண்டி ஃபுல்லா தெரிஞ்சது. அந்த ராயக்கோட்டா கர்வ்ல எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். டோர் மூடிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ஏறிடலாம். चल नहीं रहा है ஒரு 10 நிமிஷம் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம கிளம்புறோங்க தர்மபுரியை விட்டு. எப்பா கோயம்புத்தூருக்கு அடுத்து இந்த ஸ்டேஷன்லாங்க ரொம்ப நேரம் நின்றுருக்கு. So ನಿಮ್ಮ ಟೀಮಿಗೆಲ್ಲ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡ್ತೀವಿ ಸರ್. ಬ್ಯಾಗ್ ಸ್ಟಕ್ ಅಪ್ ಡಿಗೋಡ್ ಆಗುತ್ತೆ. லைட் போடுப்பா. நம்ம விபியோட ஃபைனல் ஷெட்யூல் ஆல்ட்டான ஓசூர் ரீச் ஆயாச்சுங்க. இதுக்கு அடுத்து நம்ம ட்ரெயினுக்கு அபிஷியல் ஆல்ட் பாத்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான். இன்பிட்வீன் வேற எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. ஓசூர்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கிரௌடுங்க. 3-4 முறை டோரை லாக் பண்ணி ஓபன் பண்ணிட்டாங்க. ஒரு முறை ஓபன் பண்ண சொல்ல ஆள் ஏறதா செய்றாங்களே தவிர இறங்க மாட்டேன்றாங்க. பெரிய ஒரு Go back. भारत माता के, भारत माता के, भारत माता के, भारत माता. ಯಾವಾಗ ಲೇಟ್ ಕಿದ್ಗೆ ಅಮ್ಮ ಬಂಡಿಗಲ್ಲ ಮಂದಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್
கடைசியில இறங்குற நேரத்துல பாத்தீங்களா ஃபைனல் ஒரு ஸ்நாக்ஸ் கிட்டு. இதுவே எவ்வளவு போராட்டம் பண்ணி வாங்கணும் தெரியுமா? ஃபைனல் ஸ்நாக்ஸ் கிட்ல பாத்தீங்கன்னா உள்ள திறந்தோன்னு ஒரு பாப்கார்னு, கேரமல் பாப்கார்னு, மிக்சரு, அப்புறம் ஒரு மாசா. இது 3 தாங்க இருக்கு. நம்ம ட்ரெயின் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து 1.25 மணி நேரம் லேட்ல கிளம்பிச்சுங்க. 11 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 12:15 தான் கிளம்புச்சு. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 6:15. நம்ம ட்ரெயின் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு 6:30 மணிக்கு ஷெட்யூல் அரைவல். 6:15 பயப்பநல்லி ரீச் ஆயிட்டோம். 1.25 மணி நேரம் டிலேவை எப்படியோ கவர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன் டைம்லயே போயிடுவோம் போல இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான பெங்களூர் கண்டோன்மெண்ட் அவுட்டர் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாமே சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் மட்டும் சொல்லல. இப்போ சொல்றேன். ரெகுலர் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து டிபார்ட் ஆகுது. 11:30 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரும். ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 1:30 மணிக்கு எடுத்து நைட்டு 8 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகிறோம். இதுதான் இந்த ட்ரெயினோட ரெகுலர் டைமிங். கர்நாடகா பாரத்தில் வருவது பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஒரு 7 minutes பிஃபோர் டைம்லேயே வந்துருச்சுங்க. ஷெடியூல் வந்து 6:30. நம்ம ட்ரெயின் அங்கே 1.25 மணி நேரம் லேட்டில் கிளம்பினாலும் இங்கே 7 minutes பிஃபோர், அதாவது 6:23 வந்துருச்சு. பின்னாடி ஒரு ஸ்பெஷல் வண்டி நிற்கிறான் பார்த்தீங்களா? கர்நாடகாவோட பாரத் கௌரவ். இது நம்ம தமிழ்நாட்டில் வர்ற மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட்டோட வண்டி. இது கர்நாடகானுக்குன்னே ரன் ஆகிற ட்ரெயின். ஃபுல்லாக அந்த பில்கிரம் ஸ்பெஷல் வண்டியை டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? சரி, வந்தே பாரத்துக்கு வருவோம். ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்துச்சு. இனாகரல் ஜேர்னி இதுவும் பண்ணி முடிச்சாச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12:15 கிளம்பி 6:15 கரெக்டாக 6 ஹவர்ஸில் வந்துருச்சு. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா அந்த தர்மபுரி ஓசூர் இந்த செக்ஷனில் மட்டும் தான் ஸ்லோவாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காட் செக்ஷன். காட் செக்ஷனில் செம்ம கர்வு, சீனிக் வியூ எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். ஒரு இனாகரல் ஜேர்னியில் என்னென்ன கொடுக்க முடியுமோ சூப்பராக கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் டிபார்ட் ஆனோடனே லஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் கிட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு இறங்க சொல்ல ஒரு ஸ்நாக்ஸ் கிட்டு. பலமாக இருந்துச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு இனாகரல் ஜேர்னியில். இந்த ட்ரெயினோட இனாகரல் டைமிங் மட்டும்தான் இது. 11 கிளம்பி 6:30. நார்மல் ஷெட்யூல் டைமிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ அதை ரன் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இனாகரல் ஜேர்னிஸ், ஸ்பெஷல் ஜேர்னிஸ், நிறைய ட்ராவல் வாக், ட்ரெயின் ரிலேட்டட் ட்ராவல் வாக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அதுக்கடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். பெல் ஐக்கான் அழுத்தினா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். டடா.